லிவி ஃபர்ஸ்ட் நாங்களோட லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்கிறது 0 லக்ஷ்மி. உண்மையுமே இன்றைக்கி ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்டில் நமக்கு ஒரு ஹாப்பியான நியூஸ் இருக்குது. ஓகே, இன்றைக்கி ஷூட்டிங்க்கு வைஷாலி வராங்க அப்படிங்கிறது நேற்று முன்தினமே அவங்களோட அப்டேட்டில் தெரிஞ்சுது. ஸோ நம்ம ஸ்ரீனிக்கு மீண்டும் ஒரு நன்றி. என்னென்னா, ஒரு கேர்டேக்கர் நர்ஸ் ஒருத்திங்கள வீட்லேயே வச்சுருக்காங்க. இந்த நர்ஸ் கூட ஸ்ரீனி ஒரு ரீல்ஸ் செஞ்சுருந்தாரு. ஃபஸ்ட்டு நன்றி தான் ஸ்ரீனிக்கு. ஏன்னா சின்னத்தில் எப்போயுமே நமக்கு யூஸ்ஃபுல்லாக சந்தோஷமான அப்டேட் எப்போவுமே கொடுப்பாங்க. இந்த யூனிஃபார்ம் அவங்க நிறைய சீரியலில் ஷூட்டில் வச்சுருப்பாங்களாட்டிருக்கு. ஸோ பீயிங் வெண்ணிலா அப்படின்ட்டு வைஷாலியும் அப்டேட் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி நர்ஸுமே இன்றைக்கி நான் இங்கே ஷூட்டிங் லொக்கேஷனில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அந்த லொக்கேஷனில் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த கேர்டேக்கர் இந்த இது கண்டிப்பாக விஜயே கவனிக்கணும் அப்படிங்கிற இதுலேருந்து ஒரு ஸ்டெப் மாறி இருக்குங்கிறது ஒரு சந்தோஷமான விஷயம். அது மட்டும் இல்லை, நேற்று தான் டேரக்டரோட சைட்லேருந்து ஒரு அப்டேட் வந்திருந்தது. என்னென்னா, இந்த கான்ட்ராக்ட் மேரேஜ் பற்றி அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு அடுத்த நாள் இப்படி ஒரு ஷூட் அப்டேட்டுங்கிறதும் நமக்கு ஆறுதலான விஷயம் தான். ஸோ இன்றைக்கி வைஷாலி அவங்களோட அப்டேட் மாதிரியே நம்மளுடைய ராகினியோட அப்டேட்டுமே அதுவும் தாத்தா கூட சூப்பராக கொடுத்துருக்காங்க. அவங்களும் தாத்தா எல்லாருக்கூடையுமே அப்டேட் கொடுக்குறாருல, ஸோ ஸ்வீட் அப்படிங்கிறதான். இருந்தாலும் நீங்கள் விகா கூட கொடுத்துருந்தா நாங்கள் இன்னும் கொஞ்சம் சந்தோஷப்பட்டிருப்போம் அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணிக்கிறேன். ஸோ விஜய் காவேரியோட அப்டேட் இன்றைக்கி வரல, மேபி வந்துச்சுன்னா நான் ஷேர் பண்ணுறேன். பட் அவங்க கண்டிப்பாக இன்றைக்கி ஷூட்டில் இருக்காங்க. அது நேற்று முன்தினம் லைவ்லேயே தெரிஞ்சிடுச்சு. ஒரே ஒரு லைவில் நம்ம எவ்வளோ இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறோம் பாருங்கள், இல்லை? ஸோ ஓகே, இது நிச்சயமாக ஸ்பெஷலான விஷயம். கேர்டேக்கர், அதாவது வீட்லேயே ஒரு நர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது இது ஒரு நல்ல முடிவு. இந்த முடிவுக்கு பின்னாடி தாத்தா இருப்பாங்கங்கிறது எனக்கு ஒரு நம்பிக்கை. உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியம்.